வெல்கம் டு மொட்டை மாடி சமையல். என்ன இது? ஸோ மொட்டை மாடி சமையலுக்கு முதல்ல செட்டப் முக்கியம். பேக் எட்டு வந்துட்டோம். பேக்கில் என்னென்ன இருக்குது, என்ன ரெசிபின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துல சமைக்கிறதுக்கு ஒரு காம்பேக்டான அடுப்பு, அதை தாங்கக்கூடிய ஒரு டேபிள். இந்த பிளாட்டரை வச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஃப்ரூட்டை வச்சு தான் ஏதோ பண்ண போகிறேன்னு. அஃப்கோர்ஸ் ஃப்ரூட்டை வச்சு தான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். கடாய், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும், நெய், கண்டென்ஸ்டு மில்க், துருவ தேவையானது, வெட்ட தேவையானது, வதக்க தேவையானது, உரிக்க தேவையானது. ஸோ நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஃப்ரூட் ஹல்வா. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான 5 ஃப்ரூட்டையும் எடுத்து செய்யலாம். எனக்கு இதில் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஃப்ரூட் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸை நம்ம கட் பண்ணி நெய்யில் வதக்கிட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான். ஸோ கண்டென்ஸ்டு மில்க், நெய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இதை தவிர நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, சக்கரை கூட சேர்க்க போகிறதில்ல. வாங்க கட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம், குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம கிங் ஆஃப் சீசன் மேங்கோ வந்து தோலை எடுக்கிறது எப்படி ஈஸியாக எடுக்கணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சப்போட்டாவை அந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். சப்போட்டா வந்து விதையும் தோலும் இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை அப்படியே நம்ம எப்படி மாம்பழத்தை கட் பண்ணோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சப்போட்டாவை நம்ம கட் பண்ணிட்டோம். எப்படி நம்ம மாம்பழத்தை பண்ணோமோ அதே மாதிரி தான் கட் பண்ண நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ரஃப்பாக சதை வந்து இருந்தால் மட்டும் போதும், விதையும் தோலையும் நீக்கிடுங்க. டன். இந்த 4 ஃப்ரூட்டும் சொல்லப்போனால் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா போதும். இதெல்லாம் நம்ம குக்கிங் பண்ண பார்த்தே சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் போட போகிறது பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஃப்ரூட்டு தான். இங்கேயே நம்மக்கிட்ட 4 ஃப்ரூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஃப்ரூட் அல்வா பண்ண பார்த்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரேஞ்சை வச்சு குக்கிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். 1/2 லிட்டர் நெய் போட வேணாம், ஒரு 1/2 கரண்டி நெய் போதும். நெய் இங்கே மெல்ட் ஆகிட்டே இருக்க பார்த்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரிக்காய், அதுக்கப்புறம் ஆப்பிள், இது 2த்தையும் நல்லா துருவி போட்டுக்க போகிறோம். இதில் நெய் கூடயே சேர்த்து துருவி போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய ஆப்பிளையும் துருவிக்க போகிறோம். இதை நல்லா நெய்யோடு கலந்து விட்டுப்போம். நெய்யில் நல்லாவே வதங்கணும் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழம், சப்போட்டா 2த்தையும் சேர்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த கரண்டிலே மசிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாம் இப்போ 4 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம். இது அழகாக இப்படி உரித்து விதை இல்லாமல் அதை நீங்கள் உள்ளே சேர்க்கணும். விதை இல்லாத பகுதியெலாம் டேரெக்டாக உள்ளே சேர்த்துடலாம். விதை இருக்கிறது மட்டும் நீங்கள் எடுத்து போடணும். நீங்கள் சீவரில் வச்சுக்கிட்டோ அதை நல்லா இது பண்ணி கூட போடலாம். கையில் இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா போதும். ஸோ எல்லா சீத்தாப்பழத்தையும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அல்வா நல்லா பார்த்திங்கன்னா நெய்யில் வறுபடணும். ஸோ வறுபடணும்னா வறுக்கிறதான்னு கேட்காதீங்க. இந்த பழம்லாம் நல்லா வதங்கி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நெய்யில் சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் மனசு போல் மில்க் மேட், இதை 2த்தையும் சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 5 வகையான ஃப்ரூட் இருக்குது. கடைசியாக நம்மளுடைய செவ்வாழை உங்களுக்கு ஆப்ஷனல். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஃப்ரூட்ஸ் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது, அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வாழைப்பழத்தை எடுத்தாச்சு, இதை நாம் கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அல்வாவுக்கு தேவையான எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம சேர்த்துட்டோம். ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா we are done. இப்போ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை உங்களுக்கு கூட்டி தரும். அவ்வளோதான். அடடான்னு இருக்குது அல்வா. அந்த வாழைப்பழம் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அது ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணுது. அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாம் மனம் போல் ஒரு பவுலில் போட்டு மனசுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து மனசு மாதிரி சாப்பிடுங்க. அண்ட் கில்ட் உங்களுக்கு தேவையே இல்லை ஸ்வீட் சாப்பிட்றோன்ட்டு. ஏன்னா இதில் அவ்வளோ ஃப்ரூட்ஸோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ
இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு பேரே மாத்துறாங்க. இது பேர் மொட்டைப்பாடி முரட்டல்வா. ட்ரை பண்ணுறீங்க.